ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்திருக்கு பிரியங்காவுடைய சுயரூபம். ஸோ பகீர் கலப்பும் அவங்க மேலே சொல்லக்கூடிய அந்த மாதிரியான புகார்கள். ஸோ பலான புகார்களும் இருக்குது, வேறு மாதிரியான புகார்களும் இருக்குது. ஸோ கோபிநாத்தோடைய அமைதியோடைய பின்னணி என்ன அப்படின்றது தான் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது விஜய் டிவியில் அப்படின்றத ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இன்ஸ்டா அப்புறம் சோஷியல் மீடியா எங்குமே வந்து ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடியது பிரியங்கா மற்றும் மணிமேகலுடைய சண்டை, அந்த விவகாரம் பற்றி. ஸோ அதை அதிக அளவு பேச வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ குக் வித் கோமாளி ஷோவில் தன்னை வேலை செய்ய விடாமல், அதாவது என்னுடைய ஆங்கரிங் வேலையை செய்ய விடாமல் என்னை டாமினேட், என்னுடைய வேலையும் சேர்த்து அவங்களே பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு குக்குன்னா சமையல் வேலையை மட்டும்தான் பார்க்கணும், என்னுடைய ஆங்கரிங் வேலையில் அடிக்கடி தலையிட்டு என்னை வந்து இரிட்டேட் பண்ணுறாங்க. அதனால் என்னுடைய வருமானத்தை விட தன்மானம் தான் பெரியது அப்படின்னு சொல்லி ஷோ விட்டு வெளியேறியிருக்காரு மணிமேகலை. ஸோ இந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் பயங்கர இன்ஸ்டாவே பற்றி எறிஞ்சிட்டு இருக்கு. ஸோ குக் வித் கோமாளி சீசன் 5 போட்டியாளராக களமிறங்கக்கூடிய பிரியங்கா அந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கக்கூடிய மணிமேகலையை வந்து டாமினேஷன் செய்ததாக வந்து சொல்லப்படுது. ஸோ மேலும் இது குறித்து புகார் சொல்லியும் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து விஜய் டிவி சிஇஓ வரைக்கும் பிரியங்காவுக்கு அடங்கி தான் போகணும் அப்படின்ற வகையில் விஜய் மணிமேகலைக்கு அட்வைஸ் கொடுத்ததா வந்து சொல்லப்படுது. ஸோ அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் சிஇஓவே வந்து பிரியங்காவோட அடிமை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து மணிமேகலைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இனிமே இங்கே வேலை செய்கிறதும் இவங்ககிட்ட பேசுகிறதும் வேலைக்கே ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுட்டு தன்மானத்தின் காரணம் அந்த ஷோ விட்டு வெளியே இருக்காரு. ஸோ இதனடுத்து பிரியங்காவின் ரியல் முகம் வெளியே வந்திருக்கு. மேலும் இவரால் பாதிக்கப்பட்ட பல தனிச்சையான இருக்கக்கூடிய விஜய்கள் பணி செய்ய விடாமல் வந்து விஜய் டிவியை விட்டு துரத்தி இருக்காரு பிரியங்கா அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து முக்கியமானவங்க விஜய் பாவனா, ஸோ விஜய் ஜாக்லின் அப்படின்னு சொல்லி இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. ஸோ தற்போது இவங்களும் மணிமேகலைக்கு ஆதரவான குரல் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த நிலையில் இந்த போட்டியில் டைட்டில் வின்னராக பிரியங்கா தான் வருவார் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்ற நிலையில் எதற்காக இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தணும் அப்படின்ற ஒரு மக்கள் முன்னில எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. பொறுத்திருந்து பாருங்கள், பிரியங்கா தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு. அதோட குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் ப்ரொடக்ஷன் ஈசிஆரில் வந்து நடக்கிறது வழக்கம். ஸோ அந்த நிகழ்ச்சியில் பல பெண்கள் தவறுதலாக வந்து நடந்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பல பெண்கள் கிட்ட. எனவே வந்து கேரளாவில் வச்ச மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஏமா கமிஷனை வந்து அமைச்சு விஜய் டிவியில் ரைடு விடணும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட மேட்ரு புகார்கள் வந்து சொல்லப்படுது, அதுவும் முக்கியமாக பிரியங்கா மேலே வந்து வைக்கப்படுது. ஸோ இங்கே ஒரு கமிஷன் வச்சா தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி தமிழா பாண்டியன் வந்து தகவல் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரியங்காவை பற்றி சொல்லும்போது அந்த அகங்காரத்தின் வந்து மறு உருவமாக இருக்கக்கூடிய இவர் அதிகாரத்தோடு மற்றவங்களை வந்து அடக்கி ஆள நினைக்கிறாரு. தன்னை விட சிறந்த இடத்திற்கு யாரும் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு புத்தி கொண்ட ஒரு பெண் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரது ஆளுமை அடக்குமுறையை பிடிக்காம தான் வந்து இவருடைய கணவர் இவரை விட்டு பிரிஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. ஸோ மேலும் இவருக்கு விஜய் டிவி நிர்வாகிகளுக்கு இடையே வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதனால தான் வந்து இவர் என்ன சொன்னாலுமே வந்து விஜய் டிவியில் இவங்க வந்து பக்கபலமாக வந்து பேக்கப் பண்ணுறாங்க, இவங்களுக்கு வேற மாதிரியான தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனது கருத்தை எதுவும் சொல்லாமல் கோபிநாத் அமைதி காத்து வருவது ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயமா பார்க்கப்படுது. எல்லாத்துக்குமே வாய் திறந்து பக்கம் பக்கமாக பேசக்கூடிய இவர் இப்போ மட்டும் ஏன் அமைதியாக இருக்காரு, இவருக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டுட்டு வருது. ஸோ இதனை கேட்டதுக்கப்புறம் இது தோணுது ரசிகர்கள் எல்லாருமே வந்து அடராமா இப்படி எல்லாமா நடக்க வாய்ப்பு இருக்குது, சினிமாவில் தான் அப்படின்னா இங்கேயுமா அப்படி இப்படின்னு சொல்ல மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ எதை நம்புவது எப்படி நம்புவது அப்படின்றது தெரியாத விஷயத்துல தான் வந்து மக்களும் ரசிகர்களும் இருக்காங்க. ஸோ இது எப்படியோ பிரியங்காவுடைய உண்மை சுயரூபம் வெளியே வந்திருக்கு. இவர் பண்ணக்கூடிய அந்த மேட்டர்லாம் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.